அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளவற்ற கருணையும் மன்னிப்பும் நிறைந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதம் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம், நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு மாதம், நம் இதயங்கள் தூய்மை அடையும் ஒரு மாதம். இந்த வீடியோவில் ரமலான் மாதத்தில் ஓதக்கூடிய முக்கியமான திக்ருகள் மற்றும் துவாக்களை அரபிக் மற்றும் பொருளுடன் அழகாக தொகுத்து வழங்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த திக்ருகளையும் துவாக்களையும் தினமும் ஓதினால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் மிகுந்த நன்மைகளையும் பெறலாம் இன்ஷா அல்லாஹ். வீடியோவை முழுவதுமாக நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். திக்ருகள், பிரார்த்தனைகள். ஃபஸ்ட்டு ஓதக்கூடிய திக்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். அஸ்தகுஃபிருல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வ அதூபு இலைஹ. வ அதூபு அப்படின்னா இன்னும் நான் திரும்புகிறேன், இலைஹி அவன் பக்கமே நான் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ. நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு இந்த துஆவை 70 முறைக்கு மேலே கேட்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய நபிகளாரை பற்றி நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாமல் உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு இறுதி தூதராக அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வழிகாட்டியும் கூட. அவர்களே ஒரு நாளைக்கு 70 முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவைக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதனால் இந்த துஆவை அதிகமாக மனப்பாடம் பண்ணி ரமலான் மாதம் முழுவதும் இந்த துஆவை அதிகப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 2வது துஆ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குங்து மினத் த்வாலிமீன். இதனுடைய பொருள், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை, நீ தூயவன், நான் அநீதி இடைத்தோரில் ஆகிவிட்டேன். இந்த துஆ குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஒரு துஆ. 1வது அத்தியாயத்தில் 87வது வசனம். இது யார் கேட்ட துஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ. யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதராக அனுப்பப்படும் பொழுது அந்த மக்கள் அவர்களுடைய பேச்சை கேட்காத காரணத்தினால அவங்க கோவப்பட்டு அந்த ஊரை விட்டு அவங்க வெளியேறி போனாங்க. ஸோ அல்லாஹ்வுடைய கட்டளை வர்றதுக்கு முன்னாடி இந்த தவறை அவங்க பண்ணதுனால அவங்க அதாவது அல்லாஹ் அவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்ற காரணத்தினால அல்லாஹ் என்ன பண்ணா அப்படின்னா, மீனோட வயிற்றில் அவங்கள சிறைப்பிடிக்க செஞ்சான். ஸோ அப்போ யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட தவறை உணர்ந்து அதிகமாக கேட்ட ஒரு துஆ. அதாவது இந்த துஆ நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமையிலையும் ஓகேவா, எப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்தாலும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூலாக்குவோம் அப்படின்றது நம்ம இந்த ஒரு சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் இந்த துஆவையும் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 3வது துஆ. இது திக்ரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நம்ம திக்ரு செய்வோம் இல்லையா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திக்ரு தான். ஸோ ஃபஸ்ட்டு திக்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுப்ஹானல்லாஹ் அப்படின்னா என்னது, அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி மீனிங். இதை ஒரு நாளைக்கு 100 முறை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றன, அல்லது 1000 தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் 5630வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ 3வது திக்ரு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாவை ஒரு நாளைக்கு 100 முறை ஓதணும் அப்படின்னா நமக்கு 1000 நன்மைகள் கொடுக்கப்படுது, அல்லது 1000 தீமைகள் நம்மளை விட்டு அழிக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரெண்டுத்தில் எது ஒன்று நடந்தாலுமே நமக்கு பயன்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ சுப்ஹானல்லாவையும் 100 முறை இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அடுத்தது 4வது துஆ. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா நன்மை மற்றும் தீமைகளை நிறுத்தக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும். அதாவது மறுமையில் அல்லாஹ் மீசான் தராசு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நன்மை தீமைகளை எடை போடுறதுக்காக ஒரு வெயிட் மிஷின் வச்சுருக்கான். ஓகேங்களா. ஸோ அதனுடைய பேர் என்ன சொல்கிறான், மீசான் தராசு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மீசான் தராசில் நம்மளுடைய நன்மையோட எடை கனமாக இருக்கணும் அப்படின்னா கனமாக தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ அதுதான் நமக்கு நல்லது. தீமையோட எடை கனமாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான், பாதுகாக்கணும் அல்லாஹ் நம்ம அனைவரையுமே. ஸோ அப்போ நன்மையோட எடை கனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு திக்ரை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. ஸோ அடுத்தது இப்போ 4 துஆ பார்த்துட்டோம், 4 திக்ரு பார்த்துட்டோம். அடுத்ததாக 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது.
இந்த ஒரு திக்ரை வந்து நம்ம சொல்கிறது மூலயமா வானங்கள் மற்றும் பூமிக்கிடையே உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அபரிமிதமான நன்மைகளை கொண்டதாகும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம் கிதாபில் 381வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது வானங்கள் மற்றும் பூமிக்கிடையே உள்ள இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு நன்மைகள் மிகுந்த ஒரு திக்ராக இந்த திக்ரு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் நம்ம மனப்பாடம் பண்ணி அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அடுத்ததாக 6வது திக்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி. இதனுடைய பொருள், அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கின்றேன். இந்த திக்ரை வந்து ஒரு நாளைக்கு 100 முறை சொல்கிறது மூலயமா கடலின் நுரை அளவிற்கு அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 6405வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன திக்ரு? சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி அப்படின்னு சொல்லி ஓதணும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவையும் அதிகமாக ஓதுவோம். அடுத்ததாக சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம். சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம். நம்ம சொல்லக்கூடிய எல்லா திக்ருமே நம்ம நாவிற்கு மிகவும் எளிமையான ஒரு திக்ரு தான். சரிங்களா? ஸோ சில துவா வந்து கொஞ்சம் ஒரு 2 லைன் தான் இருக்கும். மேக்ஸிமம் அந்த அளவுக்கு இப்போ நான் சொன்ன வரைக்கும் இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த அளவு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம கற்றுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ சில பேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம ஓத முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம அதை ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதுவும் ரமலான் மாதத்தில் அதிகமான நன்மைகள் வந்து அல்லாஹ் தருவான். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து என்ன பண்ணணும்? கொஞ்சம் சோர்வடையாமல் சளிப்படையாமல் நம்ம முயற்சி செய்யக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு வந்து வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸியானது ஒரு திக்ரு தான். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம். இந்த திக்ரோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கின்றேன், அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு திக்ரு சொல்கிறது மூலயமா நமக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தீமை நிறுக்கப்படும் மீசான் எனும் தராசில் கனமானவை. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது மூலயமாவும் நமக்கு அந்த மீசான் தராசில் நன்மையோட எடை கூடுது. அதே மாதிரி இந்த ஒரு திக்ரு செய்கிறது மூலயமாவும் நம்ம மீசான் தராசில் நம்மளோட எடை வந்து கூடுதலாக இருக்குது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திக்ரு அளவற்ற அருளாளனுக்கு மிகவும் பிரியமானவை. அதாவது நம்மை படைத்த ரப்புக்கு மிகவும் பிடிச்ச ஒரு திக்ராக இந்த ஒரு திக்ரு இருக்குது. ஸோ அதனாலேயே இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இருக்கணும். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 7563வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அல்லாஹு அக்பர் கெபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுபஹான் அல்லாஹி புக்ரத்தவ் வ அசீலா. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுபஹான் அல்லாஹி புக்ரத்தவ் வ அசீலா. இதனுடைய பொருள், அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகின்றேன், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கின்றேன். இந்த ஒரு திக்ரை ஓதுறது மூலயமா நமக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. சொர்க்கத்தில் உள்ள வானத்தின் வாசல்கள் 8 வாசல்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 8 வாசல்களும் திறக்கப்படுகின்றன. இறைவனுடைய அருள் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஒரு திக்ரையும் நம்ம என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு துவா தான் இது, திக்ரு தான். அதாவது நம்ம ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓதுவோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தடவை 33 தடவை அப்போ டோட்டலாக 99 டைம்ஸ் வந்து ஓதிட்டு 100வது முறையாக வந்து ஒரு துவா ஓதுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இந்த ஒரு திக்ரை நம்ம எல்லாருமே ஓதும் இல்லையா? ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். இந்த ஒரு துவாவை, இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதுறது மூலயமா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமம். என்ன சொல்கிறாங்க? 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 நன்மைகள் எழுதப்படுகின்றன, 100 தவறுகள் அழிக்கப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அந்த நாளின், இப்போ நம்ம காலையில் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானின்
ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் இந்த ஒரு துவா இருக்குது. காலையில் சொன்னோம் அப்படின்னா மாலை வரைக்கும் ஷைத்தானிடமிருந்து நம்ம பாதுகாப்பு பெறுறோம். அதே மாதிரி மாலையில் சொல்லும் பொழுது மறுநாள் காலையில் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷைத்தானிடமிருந்து நம்ம பாதுகாப்பு பெறுறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக யார் இந்த துவாவை 10 முறை ஓதுகின்றாரோ அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினரில் ஒருவரை விடுதலை செய்ததை போன்றவர் ஆவார். சுப்ஹானல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 3293வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதணும் அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த துஆவையும் அதிகமாக மனப்பாடம் பண்ணி அதிகமாக ரமலான் மாதத்தில் ஓதக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். ஓகே, அடுத்த திக்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதனுடைய பொருள், இறைவன் தூயவன், அவனுக்கே எல்லா புகழும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மிக பெரியவன். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த ஒரு திக்ரு சொல்கிறது மூலயமா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் 1302வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சதகா செஞ்ச நன்மை கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் பொழுது சதகா செஞ்ச நன்மை கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை, நம்ம 4 வார்த்தையை இந்த இதில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த 4 வார்த்தைக்கும் நீங்கள் சதகா கொடுத்த நன்மையை அல்லாஹ் இந்த திக்ரில் நமக்கு தரான். அதே மாதிரி சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ அந்த உலகத்தை விட எனக்கு மிகவும் பிரியமானதாகும் அப்படின்னு சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தை விட எனக்கு மிகவும் பிரியமான வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு திக்ரு அப்படின்னு சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஒரு ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் 5225வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வசீனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இதனுடைய பொருள், அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவிற்கும், அவன் உவக்கும் அளவிற்கும், அவனது அரியணையின் எடை அளவிற்கும், அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவிற்கும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கின்றேன். இது ஒரு சம்பவம். இதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நான் எனது தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை லுஹா தொழுது விட்டு வந்தார்கள். அப்போதும் நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது என்னிடம், நான் உன்னிடம் இருந்து சென்றது முதல் இதே நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அதாவது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஒருவரான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜர் தொழுகைக்காக புறப்பட்டு அவங்க வீட்டிலேருந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க போகும்போது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்க, தொழுது முடிச்சுட்டு அதே இடத்துல அமர்ந்துருக்கிறாங்க. அப்போ திருப்பி ரசூலா தொழுதுட்டு ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் லுஹா தொழுதுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்பொழுதும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்க, அதே தொழுமிடத்துலேயே அமர்ந்திருக்காங்க. ஸோ அப்போ ரசூலா பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ அப்போ நான் போகும்போது எப்படி இருந்தியோ இப்போயும் நீ அப்படியே தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ஆமாம் அப்படின்னு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடம் இருந்து சென்றதற்கு பிறகு 4 துதி சொற்களை 3 முறை சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த துவா சொன்னேன் இல்லையா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வசீனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இந்த துவாவை 3 முறை நம்ம ஓதணும் அப்படின்னா, நம்ம சொல்கிற இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எத்தனை திக்ரு சொன்னாலும் எத்தனை துவா சொன்னாலும் இந்த துவா நீங்கள் 3 முறை சொல்கிறது மிகைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய, அந்த அளவுக்கு நன்மைக்குரிய ஒரு திக்ராக, ஒரு துவாவாக இந்த துவா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவையும் மனப்பாடம் பண்ணி மறக்காமல் கண்டிப்பாக ரமலான் மாதத்தில் மட்டும், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எதுவுமே ரமலான் மாதத்தில் மட்டும் ஓதுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ரமலான் மாதம் முடிந்தாலும் சரி, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் இந்த துவா ஓதுங்க. நம்ம அடுப்பங்கரையில் நின்று லேடிஸாக இருந்தாங்கன்னா வேலை செய்யும் பொழுது இந்த திக்ரை ஓதுங்க. இப்போ ஜென்ஸாக இருக்கும் அப்படின்னா வெளியில் வேலை செய்யும் பொழுது நாட்களை நம்ம துவாக்களின் மூலமாக, திக்ரின் மூலமாக நம்மளோட நாவை அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுமையில் அதற்கான சிறப்பான ஒரு நன்மையை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் அடுத்த திக்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. புகழ் அனைத்தும் உனக்கே உரியது, தூய்மையும் சுபிட்சமும் மிக்க உனது திருப்புகழை நிறைவாக போற்றுகின்றேன்.
தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. இந்த ஒரு திக்ரு நம்ம சொல்கிறது மூலயமா 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் பதிவு செய்யும் நன்மைகள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாவை நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பாவ மன்னிப்பிலேயே மிகவும் தலை சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை கண்டிப்பாக ரமலான் மாதத்தில் அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் பல பேருக்கு வந்து இந்த துவா வந்து தெரியாமல் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 4-5 லைன் வர மாதிரி இருக்கும். பட் நம்ம அது வந்து அதை பார்த்துட்டு நம்ம பயப்படக்கூடாது. கண்டிப்பாக இந்த துவா வந்து பாவ மன்னிப்பிலேயே தலை சிறந்த துவா அப்படின்னு சொல்லி தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி நீங்களும் ஓதுங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பி நிஅமதிக அலைய வ அபூஉ லக பி தம்பி ஃபக்ஃபிர்லி ஃப இன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. இதனுடைய பொருள், இறைவா, நீயே என் எஜமானன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய், நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மேல்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னை தவிர யாரும் என் பாவங்களை மன்னிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு துவா பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவையும் அதிகமாக ரமலான் மாதத்திலும் சரி மற்ற மாதங்களிலும் சரி நம்ம அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் பார்த்த திக்ருகளையும் துவாக்களையும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணி பொருளோடு உணர்ந்து நம்ம ரமலான் மாதம் முழுவதுமாக அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். நீங்களும் வந்து இந்த பதிவை முழுமையாக பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் இந்த ரமலான் மாதத்தில் நன்மைகளை முழுமையாக பெற தௌஃபீக் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவில் வந்த திக்ருகள் மற்றும் துவாக்களை வந்து நம்ம தினமும் மோதி அல்லாஹ்வின் மன்னிப்பையும் அருளையும் பெற முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற இஸ்லாமிய நினைவூட்டல்களுக்கு வந்து நம்முடைய சேனல்களை வந்து எப்போவுமே சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய துவாக்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தினர்களும் நீங்களும் சேர்த்துக்கொள்ளுங்கள். நானும் என்னுடைய துவாக்களில் உங்களையும் நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் வந்து கண்டிப்பாக இன்னுமே துவாக்கள் வந்து முடியலை, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்னும் அதிகமான திக்ருகள் துவாக்கள் இருக்குது. ஸோ அடுத்த பதிவில் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அது வரைக்கும் வந்து இந்த துவாவை வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.